வணக்கம். எப்போதுமே புது புது விஷயங்களை கத்துக்கணும், உலகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட இந்த ஆழ்ந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான டாபிக்க பத்தி பேச போறோம். ஆமா, கண்டிப்பா ஒரு சுவாரஸ்யமான பயணம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம டேபிள்ல இன்னைக்கு நிறைய தொல்பொருள் ஆய்வு குறிப்புகள், பழைய வரலாற்று புத்தகங்கள், உபனிஷத்துகள் மாதிரியான தத்துவ கட்டுரைகள்னு ஒரு பெரிய மலை அளவிலான சோர்சஸ் இருக்கு. இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்னு கேக்குறீங்களா? சொல்லுங்க, அந்த மாபெரும் பயணம் என்னன்னு. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற ஒரு பழமையான நகரத்துல ஆரம்பிச்சு சுவாமி விவேகானந்தர் உலக அரங்கத்துல முழங்கிய காலம் வரைக்கும் இந்திய வரலாறும் அதோட தத்துவங்களும் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுது அப்படிங்கிற மாபெரும் கால பயணத்தை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். சரி, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க சொல்லுங்க, இந்த பயணம் இன்னைக்கு குறிப்பா இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஏன் முக்கியம்? இப்போ இந்த சோர்சஸ் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வரலாறு அப்படிங்கிறது வெறும் ராஜாக்கள், போர்கள், வருஷங்கள் அடங்கிய ஒரு பழைய டேட்டா கிடையாது. கரெக்ட். அது ஒரு ரெக்கார்டு மட்டும் இல்ல. அது மனித சிந்தனையோட பரிணாமம். இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ற சில பழக்க வழக்கங்கள், உங்க மனசுக்குள்ள இருக்கிற சில ஆழமான கேள்விகளுக்கான விடைகள் எல்லாம் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பே எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களை நீங்களே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க உதவும். அட, ரொம்ப நல்லா சொன்னீங்க. இந்த தேடல் ஒரு பெரிய செல்ஃப் டிஸ்கவரி அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா. இந்த மாபெரும் பயணத்தை நாம 19ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்திலிருந்து தொடங்குவோம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆர்கியாலஜி குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு உண்மையிலே தலை சுத்திடுச்சு. அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில், அதாவது இப்போதைய பாகிஸ்தான் பகுதியில் பிரிட்டிஷ் இன்ஜினியர்கள் ஒரு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்ட கதையை தானே சொல்றீங்க? அதேதான். ட்ராக் போடுறதுக்கு அவங்களுக்கு நிறைய கற்கள் தேவைப்படுது. அப்ப தற்செயலா அவங்க ஒரு மாபெரும் பழங்கால நகரத்தோட செங்கற்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த செங்கற்களை அப்படியே எடுத்து ரயில் பாதைக்கான பேஸ்மெண்டாவே பயன்படுத்திட்டாங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 5000 வருஷத்து பழமையான உலகத்தோட மாபெரும் நாகரிகத்தோட மிச்சங்கள் எடுத்து சாதாரணமா ஒரு ட்ரெயின் ட்ராக் போட யூஸ் பண்ணிருக்காங்களா? இதை பார்க்கும்போது யாருக்கும் எந்த சந்தேகமும் வருதையா? அதுதான் வரலாற்றுல நடந்த ஒரு பெரிய சோகம். அதே சமயம் ஒரு திருப்பு முனையும் கூட. அந்த செங்கற்கள் அவ்வளவு நேர்த்தியா சுடப்பட்ட செங்கற்களா இருந்துச்சு. அது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் செங்கற்களை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததால அவங்க அதை சாதாரணமா ஏதோ பழைய கட்டிடத்தோட மிச்சம்னு நினைச்சிட்டாங்க. இது ரொம்ப வருத்தமான விஷயம்தான். ஆனா பல வருஷங்களுக்கு பிறகு முறையான ஆர்கியாலஜிஸ்டுகள் அங்க போய் ஆய்வு செஞ்ச பிறகுதான் தாங்கள் தோண்டி எடுத்தது சாதாரண செங்கற்கள் இல்ல, அது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா நகரங்கள்னு உலகத்துக்கே தெரிய வந்துச்சு. அப்பா, எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு! சரி, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்? ஏன்னா நம்ம சோர்சஸ்ல அவங்களுடைய வடிகால் வசதிகளை பத்தி ரொம்ப பெருமையா குறிப்பிட்டிருக்காங்க. அது பெருமைப்படுற விஷயம்தான். சுமார் கிமு 3300ல இருந்து கிமு 1400 வரைக்கும் செழித்தோங்கிய அந்த நாகரிகத்துல ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி கழிப்பறைகள், குளியல் அறைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டுக்குமா? ஆமா, அந்த கழிவு நீரெல்லாம் தெருவுல இருக்கிற மூடிய வடிகால் மூலமா ஊருக்கு வெளியே போற மாதிரி ஒரு பிரமாதமான சிட்டி பிளானிங் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற பல மாடர்ன் சிட்டிகளில கூட இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கான்னு கேட்டா சந்தேகம்தான். இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, அந்த பெரிய நீச்சல் குளம். கரெக்ட். மொஹஞ்சதாரோவுல கண்டுபிடிக்கப்பட்ட மாபெரும் குளியல் குளம். செங்கற்களால கட்டப்பட்ட, தண்ணீர் கசியாத அளவுக்கு தார் பூசப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான நீச்சல் குளம் அது. இது வெறும் உடல் தூய்மைக்காக மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கா? நீங்க சரியா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் உடம்ப சுத்தமா வச்சுக்கிற விஷயம் மட்டும் கிடையாது. இது சடங்கு ரீதியான தூய்மை அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடு. ஓ, ரிச்சுவல் பியூரிட்டி. உலகத்துல இருக்கிற பல பழங்கால மரபுகள்ல ஒரு புனிதமான விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி தங்களை தூய்மைப்படுத்திக்கிற வழக்கம் இருக்கு. அதாவது தண்ணியால உடம்ப சுத்தப்படுத்துறது மூலமா மனசும் ஆன்மாவும் சுத்தமாகுதுங்கிற நம்பிக்கை. இன்னைக்கு நாம கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி குளிக்கிறது, கங்கை மாதிரியான நதிகள்ல புனித நீராடுறது, இந்த வழக்கங்களோட ஆணிவேர் அந்த மாபெரும் குளியல் குளத்திலிருந்து தான் தொடங்கியிருக்கலாம். வாவ்! 5000 வருஷ பழமையான ஒரு வழக்கம் ஒரு சின்ன மாற்றத்தோட இன்னைக்கும் தொடருதுங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த அகழ்வாராய்ச்சி குறிப்புகள்ல இன்னொரு மைண்ட் ப்ளோயிங் தகவலும் இருந்துச்சு. இவ்ளோ பெரிய சிட்டில எங்கேயுமே பெரிய அளவுல ஆயுதங்களோ இல்ல மாபெரும் அரண்மனைகளோ கோவில்களோ கண்டுபிடிக்கப்படவே இல்லையாமே.
அப்புறம் அவங்க எதைத்தான் கும்பிட்டாங்க? ஆமா, அங்க எந்த பெரிய ஆயுத கிடங்குகளும் இல்லங்கிறது அவங்க எவ்வளவு அமைதியான வர்த்தகத்தை மட்டுமே நம்பியிருந்த சமூகங்கிறத காட்டுது. ஆனா அவங்க வழிபாட்டு முறை ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆயிரக்கணக்கான சிறிய சோப்புக்கள் முத்திரைகள் அங்க கிடைச்சிருக்கு. அதுல நிறைய காளை உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. காளைன்னா ஒரு பெரிய ஆற்றலோட குறியீடு இல்லையா? கண்டிப்பா. பழங்குடி சமூகங்கள்ல காளை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான ஆற்றலோட குறியீடு. அது மட்டும் இல்லாம நிறைய சுடுமண் சிலைகள் கிடைச்சிருக்கு. அதுல அகலமான இடுப்பு, பெரிய மார்பகங்களை கொண்ட தாய் தெய்வ உருவங்கள் அதிகம். ஓ, மதர் காடஸ். ஆமா, இது எது குறிக்குதுன்னா இயற்கையோட இனப்பெருக்க ஆற்றலையும் பூமி தாயோட வளமையையும் அவங்க ரொம்பவே போற்றியிருக்காங்க. பெரிய கோவில்கள் கட்டி கும்பிடாம இயற்கைய தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியாவே பார்த்திருக்காங்க. இயற்கையோட ஒன்றி வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப அழகு. இப்போ நாம சிந்து சமவெளியிலிருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி அடுத்த காலகட்டத்துக்கு வருவோம். வேத காலம். இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்ல நான் பார்த்த வரைக்கும் இந்தோ ஆரியர்களின் வருகை பத்தி வரலாற்று ஆய்வாளர்களுக்கிடையே ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அது ரொம்ப வருஷமா போய்கிட்டு இருக்கிற ஒரு விவாதம் தான். சில அறிஞர்கள் அவங்க மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுபாஷ் காக் மாதிரியான இன்னும் சில ஆய்வாளர்கள் இல்லவே இல்ல, இந்த சிந்து சரஸ்வதி மரபு இந்தியாவிலேயே தான் தோன்றுச்சு அப்படின்னு வாதிடுறாங்க. நாம இந்த விவாதத்துக்குள்ள ரொம்ப ஆழமா போகாம இது ஆரம்ப கால இந்திய வரலாற்றை புரிஞ்சுக்க அறிஞர்கள் பயன்படுத்தும் வெவ்வேறு கோணங்கள்னு மட்டும் எடுத்துக்கலாம். சரியா? ரொம்ப சரியான அணுகுமுறை. அந்த விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த காலகட்டத்துல இந்தியாவோட ஆன்மீக மற்றும் தத்துவ அடித்தளத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் 4 வேதங்களின் உருவாக்கம். ரிக், சாம, யஜுர் மற்றும் அதர்வ வேதம். எக்ஸாக்ட்லி. இதுல ரிக்வேதம் தான் ரொம்ப பழமையானது. சுமார் 1028 பாடல்கள் இதுல இருக்கு. இதுல பெரும்பாலான பாடல்கள் அக்னி, இந்திரன், வருணன் மாதிரியான இயற்கை தெய்வங்களை வணங்குறதா அமைஞ்சிருக்கு. சாமவேதம் இசையோடு பாடப்படுற மந்திரங்களை கொண்டது. யஜுர்வேதம் யாகங்கள் செய்யறதுக்கான முறைகளை சொல்லுது. அப்புறம் அதர்வ வேதம். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள், சில பிரச்சனைகளை தீர்க்கும் மந்திரங்கள்னு பிராக்டிக்கலான விஷயங்களை உள்ளடக்கியது தான் அதர்வ வேதம். இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆரம்பத்துல வெறும் இயற்கையை வழிபடுறதும் யாகங்கள் செய்யறதுலயும் மட்டுமே கவனமா இருந்த ஒரு சமூகம் மெல்ல மெல்ல நான் யார், இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு மாபெரும் தத்துவ தேடலை நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்குது. ஆமா, இந்த தேடலோட உச்சகட்டம் தான் உபனிஷத்துகள். சோர்சஸ்ல இந்த உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொடுத்திருக்கிற அர்த்தம் ரொம்ப கவித்துவமா இருந்துச்சு. அருகில் அமர்ந்து கேட்பது. ஒரு குரு மரத்தடியில உட்கார்ந்துருக்காரு, சிஷ்யர்கள் அவர் காலடியில உட்கார்ந்து பிரபஞ்சத்தோட ரகசியங்களை கத்துக்கிறாங்க. கேட்கிறப்பவே ஒரு அழகான பெயிண்டிங் மாதிரி இருக்குல்ல? கண்டிப்பா. சடங்குகள் மட்டுமே ஒரு மனிதனோட ஆழமான ஆன்மீக தேடலுக்கு பதில் சொல்லிட முடியாது அப்படிங்கிறத மனித மனம் உணர்ந்த தருணம் அது. உபனிஷத்துகள் பேசும் தத்துவங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 விஷயம்தான். ஒன்னு பிரம்மம், இன்னொன்னு ஆத்மா. பிரம்மம்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிட்டு இருக்கிற சக்தி. சரியா சொன்னீங்க. உருவமே இல்லாத ஒரு மாபெரும் சக்தி அது. ஆத்மா அப்படிங்கிறது ஒவ்வொரு உயிரினத்துக்குள்ளேயும் இருக்கிற தனிப்பட்ட உயிர் சக்தி. இந்த உபனிஷத்துகள் என்ன சொல்லுதுன்னா, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவும் பிரபஞ்சத்தை இயக்குற அந்த பிரம்மமும் வெவ்வேறு கிடையாது, 2ம் ஒண்ணுதான். இந்த இடத்துல ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்த ஒரு குறிப்பு என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. அதாவது ஒரு ஆழமான முரண்பாடு பத்தி சொல்லியிருக்காங்க. உண்மையை அறிந்தவர்கள் தங்கள் அறிந்திருக்கவில்லை என்றே நினைக்கிறார்கள், அறியாதவர்களோ தாங்கள் முழுமையாக அறிந்துவிட்டதாக நினைக்கிறார்கள். இதை படிக்கும்போது கொஞ்சம் தலை சுற்ற மாதிரி இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய உண்மை. ஆமா, இதை நாம இன்றைய மாடர்ன் சைக்காலஜியில சொல்ற டன்னிங் க்ரூக்கர் எஃபெக்டோட கூட ஒப்பிடலாம். அதாவது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு துறையில ரொம்ப ஆழமா போனவங்களுக்கு தான் தெரியும் நாம கத்துக்க வேண்டியது இன்னும் ஒரு பெருங்கடல் இருக்கு அப்படின்னு. அறிவு வளர வளர அடக்கம் வந்துடும். எல்லை இல்லாத அந்த பிரபஞ்ச அறிவுக்கு முன்னாடி மனித மனம் எவ்வளவு சிறியது அப்படிங்கிற ஒரு அடக்கத்தை தான் உபனிஷத்துக்கள் இப்படி அழகா சொல்லுது. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும் போது உண்மையில நீங்க கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குங்கிறது தான் இதோட பாடம். சரி, இப்படி காட்டுக்குள்ள உட்கார்ந்து ஆழமான தத்துவங்களை பேசிட்டு இருந்த சமூகம் திடீர்னு அரசியல் ரீதியா ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாறினா என்ன ஆகும்? அதுக்கான விடைதான் குப்தர்களின் காலம்.
கிபி 320 முதல் 550 வரையிலான இந்த காலகட்டத்தை வரலாற்றுல இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னே சொல்றாங்க. அதுக்கு தகுந்த காரணங்களும் இருக்கு. ஏன்னா தத்துவம் ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவியலும் கலையும் எப்படி கொடிகட்டி பறந்துச்சு அப்படிங்கிறது நம்ம சோர்சஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. எந்த அளவுக்கு அறிவியல் செழித்து வளர்ந்ததுன்னா உலகமே வியந்து பார்க்குற பல கண்டுபிடிப்புகள் அப்போதான் நடந்துச்சு. குறிப்பா ஆரியபட்டர் கணிதத்துல பூஜ்யம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவர் முழுமையா உலகத்துக்கு கொடுத்தார். ஒரு நிமிஷம், இந்த ஜீரோ கண்டுபிடிக்கிறதுல அப்படி என்ன பெரிய கஷ்டம்னு நம்ம மக்கள் யோசிக்கலாம். இது ஏன் அவ்வளவு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஜீரோ இல்லாம எப்படி கணக்கு போடுறதுன்னு யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு ரோமன் எண்களை எடுத்துக்கோங்க. அதுல ஐ, வி, எக்ஸ், எல், சி இப்படி எழுத்துக்களை வச்சு எண்களை எழுதுவாங்க. இதுல 10 100 கூட்டல் கழித்தல் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பிராக்டிக்கலாவே சாத்தியம் இல்ல. ஒரு பெரிய கட்டடத்தை கட்டணும்னாவோ இல்ல வானவியல்ல ஒரு கிரகத்தோட தூரத்தை கணக்கிடணும்னாவோ உங்களுக்கு ரொம்ப துல்லியமான கணக்கீடு தேவை. ஜீரோ மற்றும் தசம முறை வந்த பிறகுதான் எவ்வளோ பெரிய எண்ணா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா எழுதவும் கணக்கிடவும் முடிஞ்சது. இன்னைக்கு நாம பயன்படுத்துற சூப்பர் கம்ப்யூட்டர்ல இருந்து நாம அனுப்புற ராக்கெட் வரைக்கும் எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த ஜீரோ தான். அது மட்டும் இல்லாம பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, கிரகணங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கறதையும் ஆரியபட்டர் அறிவியல் பூர்வமா நிரூபிச்சார். வாவ், அறிவியல்ல இப்படி ஒரு புரட்சின்னா கலை மற்றும் இலக்கியத்திலையும் நிறைய மாயாஜாலங்கள் நடந்திருக்கு. காளிதாசனோட கவித்துவமான நாடகங்கள், உலகமே இன்னைக்கும் ஆச்சரியமா பார்க்கிற அஜந்தா குகை ஓவியங்கள் எல்லாமே இந்த காலத்துல தான் உருவாயிருக்கு. அது போக பல நூற்றாண்டுகளா வாய்வழியாக சொல்லப்பட்டு வந்த ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய 2 மாபெரும் இதிகாசங்கள் முழுமையான எழுத்து வடிவத்தை பெற்றதும் இந்த குப்தர்கள் காலத்துல தான் அப்படின்னு நம்ம குறிப்புகள் சொல்லுது. இது எல்லாத்தையும் நாம ஒரு பெரிய ஸ்கிரீன்ல வச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் புரியும். ஒரு சமூகம் எப்பவுமே போர்களை சந்திச்சுக்கிட்டோ இல்ல வறுமையிலையோ இருக்கும்போது அவங்களால கலை அறிவியல் பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது. சர்வைவல்கே நேரம் சரியா இருக்கும். ஆமா, குப்தர்கள் காலத்துல ஒரு மிக வலிமையான நிர்வாகம் இருந்துச்சு. நாடு முழுசும் ஒரு அரசியல் நிலைத்தன்மை, அமைதி, அப்புறம் வெளிநாடுகளோட மாபெரும் வர்த்தகம் இருந்துச்சு. இப்படி மக்கள் பாதுகாப்பாகவும் பொருளாதார ரீதியா செழிப்பாகவும் இருக்கும்போதுதான் அவங்களுடைய சிந்தனை சுதந்திரமா பறக்க ஆரம்பிக்கும். அந்த சுதந்திரத்தோட விளைவுதான் இந்த பொற்காலம். சூப்பர் எக்ஸ்பிளனேஷன். இப்போ அந்த பொற்காலத்தை தாண்டி நாம 8ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். இந்தியாவுல நிறைய தத்துவங்கள், பல பிரிவுகள், பலவிதமான வழிபாட்டு முறைகள்னு ஒரு பெரிய நாலேஜ் பேஸ் பரவி கிடக்குது. இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்க, ஒருங்கிணைக்க ஒரு மாபெரும் சிந்தனையாளர் வராரு. அவர்தான் ஆதிசங்கரர். இவரை அத்வைத வேதாந்தத்தின் தந்தை அப்படின்னே சொல்லலாம். அவர் இந்தியா முழுசும் காலாலே நடந்து பயணம் செஞ்சு பல அறிஞர்களோடு தத்துவ விவாதங்கள் நடத்தி இந்த அத்வைத கொள்கையை நிலைநிறுத்தினார். சங்கரரோட தத்துவத்துல ரொம்ப மையமான விஷயம் தத் த்வம் அசி அப்படிங்கிற மகா வாக்கியம்தான். அதாவது அதுவாகவே நீ இருக்கிறாய். நாம முன்னாடி பேசின அதே உபனிஷத் தத்துவத்தை அவர் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக்கினார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த உலகத்துல நாம பார்க்கிற இந்த பலவிதமான உருவங்கள், வேறுபாடுகள் எல்லாமே வெறும் மாயை. மாயைனா ஒரு இல்யூஷன் மாதிரி. உண்மையிலேயே இருக்கிறது அந்த பிரம்மம் அப்படிங்கிற ஒற்றை சக்தி மட்டும்தான். மனிதரோட முக்தி அப்படிங்கிறது தனக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் அந்த பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படிங்கறத உணர்றது தான். நான் வேறு, இறைவன் வேறு கிடையாது அப்படிங்கிறது தான் அத்வைதம். இந்த மாயை அப்படிங்கிற கான்செப்டை நம்ம சோர்சஸ் ரொம்ப டீப்பா விளக்கியிருக்கு. இருந்தாலும் கேட்குறவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு மாடர்ன் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நம்ம தியேட்டர்ல போய் ஒரு சினிமா பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ல பெரிய போர் நடக்குது, ஹீரோ அழுதுறாரு, மழை பெய்யுது. இதை பார்த்து நாமும் உணர்ச்சி வசப்படுறோம். ஆனா படம் முடிஞ்ச உடனே அந்த லைட்டை போட்டா அங்க வெறும் ஸ்கிரீன் தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அங்க வெறும் ஒரு வெள்ளை நிற திரை மட்டும்தான் இருக்கும். அந்த படத்துல வர்ற கேரக்டர்கள், எமோஷன்ஸ் எல்லாமே அந்த ஸ்கிரீன் மேல விழற ஒரு ப்ரொஜெக்ஷன் தான். இதுல ஸ்கிரீன் அப்படிங்கிறது தான் பிரம்மம். அதுல தெரியிற படம் தான் இந்த உலகம். அதுதான் மாயை. நாம அந்த படத்தை உண்மைன்னு நம்பி ரியாக்ட் பண்றோம். ஆனா உண்மையில அங்க இருக்கிறது அந்த திரை மட்டும்தான். வாவ், இது செம எக்ஸாம்பிள். இது எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிடுச்சு. அதே சமயம் நடைமுறை வாழ்க்கையில சாதாரண மக்களோட வழிபாட்டு முறைக்காக அவர் பஞ்சாயத்தன வழிபாடு அப்படிங்கிற ஒரு முறையும் கொண்டு வந்திருக்காரு. அதாவது கணேசன், சூரியன், விஷ்ணு, சிவன், தேவி ஆகிய 5 தெய்வங்களையும் ஒரே பிரம்மத்தோட வெவ்வேறு வடிவங்களா ஒருங்கிணைச்சு வழிபட வச்சிருக்காரு.
மக்கள் தங்களுக்குள்ள அடிச்சுக்காம இருக்க இது ஒரு சூப்பரான ஐடியா. ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச் அது. ஆனா இந்த ஆர்டிக்கல்ல இன்னொரு வார்த்தை என்ன கொஞ்சம் யோசிக்க வச்சுது. சங்கரரை அவரோட எதிர்ப்பாளர்கள் மறைமுக பௌத்தர் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, ஒரு மாபெரும் ஹிந்து தத்துவவாதிய ஏன் அப்படி சொல்லணும்? அது ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று முரண்பாடு. ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, பௌத்த மதம் எப்படி வேத சடங்குகளை யாகங்களை எல்லாம் நிராகரிச்சுட்டு மனிதன் தன்னைத்தானே தேடி போகணும்னு சொல்லிச்சோ, அதே மாதிரிதான் சங்கரரும் சடங்குகளை விட ஞானம்தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரு. 2 பேரோட கோரும் ஒன்னா இருந்திருக்கு. ஆமா, 2 பேருடைய தத்துவ அணுகுமுறையும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்ததால பழமைவாத இந்துக்கள் இவர் வெளியில தான் வேதாந்தம் பேசுறாரு, ஆனா உள்ளுக்குள்ள புத்தரோட கொள்கைகளை தான் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு விமர்சனம் செஞ்சாங்க. இது தத்துவ உலகத்துல சகஜமா நடக்கிற ஒரு டிபேட் தான். இதை நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாற்று பார்வையா மட்டும் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. இப்போ நம்ம அப்படியே பல நூற்றாண்டுகளை தாண்டி நவீன இந்தியாவுக்கு, அதாவது 19ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். இந்த நேரத்துல இந்தியாவில பிரிட்டிஷ் ஆட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மேற்கத்திய கல்வி, கிறிஸ்துவ மதத்தோட வருகை இதெல்லாம் சேர்ந்து ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்த இந்து மதத்துக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்குது. பழமையான நம்பிக்கைகள் எல்லாம் கேள்விக்குறியாகுது. எந்த ஒரு சமூகமும் பெரிய சவால்களை சந்திக்கும் போதுதான் தன்னைத்தானே சீர்திருத்திக் கொள்ளும். அப்படி உருவானதுதான் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் மாதிரியான சீர்திருத்த அமைப்புகள். காலப்போக்குல மதத்துல புகுந்துவிட்ட மூட நம்பிக்கைகள், சாதிய ஏற்றத்தாழ்வுகள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், இதையெல்லாம் எதிர்த்து இந்த அமைப்புகள் கடுமையா போராடினாங்க. சமுதாயத்துல ஒரு பெரிய விழிப்புணர்வு வர ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சொன்னாருன்னா, வேதங்களை நோக்கி திரும்புங்கள் அப்படின்னு ஒரு முழக்கத்தை முன் வச்சார். அதாவது வேத காலத்துல இப்படிப்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வுகளோ உருவ வழிபாடுகளோ கிடையாது, நாம மறுபடியும் அந்த தூய்மையான அறிவை நோக்கி போகணும்னு சொன்னார். ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை இது. இந்த சூழல்ல தான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்புறம் அவரோட சீடர் சுவாமி விவேகானந்தர் வராங்க. ராமகிருஷ்ணரை பத்தி படிக்கும்போது அவர் ரொம்ப பரந்த மனப்பான்மை கொண்டவரா இருந்திருக்கிறாரு. அவர் இஸ்லாம், கிறிஸ்துவம்னு எல்லா மதங்களோட வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி பார்த்துட்டு எல்லா மதங்களும் ஒரே இறைவனை சென்றடையும் வெவ்வேறு பாதைகள் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாரு. ஆமா, அவருடைய அந்த பரந்த பார்வையிலிருந்து உருவாகி வந்த சுவாமி விவேகானந்தர் இந்து மதத்தோட ஒட்டுமொத்த பரிமாணத்தையே ஒரு மாடர்ன் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தினார். அவர் ஒரு புரட்சிகரமான சிந்தனையை முன் வச்சார், தரித்திர நாராயணன் அப்படிங்கிற கான்செப்ட். தரித்திர நாராயணன் அதாவது ஒரு மனுஷன் பசியிலையும் வறுமையிலும் இருக்கும்போது அவன்கிட்ட போய் தத்துவம் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல, ஏழைகளுக்கு சேவை செய்யறது தான் மிக உயர்ந்த மதம் அப்படின்னு முழங்கினார். தியானம் மட்டும் ஆன்மீகம் கிடையாது, சக மனிதனுக்கு உதவுறதும் ஆன்மீகம் தான் அப்படின்னு ஆழமாக பதிவு செஞ்சார். இதோட உச்சகட்டம் 1893ஆம் ஆண்டு சிகாகோல நடந்த உலக மதங்களின் மாநாடு. விவேகானந்தர் அங்க போய் அமெரிக்க சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஒரு பேச்சு தொடங்கினப்போ அந்த அரங்கம் எப்படி அதிர்ந்தது அப்படிங்கறத படிக்கும்போது உண்மையிலே எனக்கு புல்லரிக்குது. அந்த உரை வெறும் எமோஷனலான உரை மட்டும் கிடையாது. அது வரைக்கும் மேற்கத்திய நாடுகள்ல இந்து மதம் அப்படிங்கிறது ஏதோ பல சிறு சிறு கடவுள்களை கும்பிடுற ஒரு பழங்குடி மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனா விவேகானந்தர் தன்னுடைய உரையில ஹிந்து மதத்தோட உபனிஷத் மற்றும் வேதாந்த தத்துவங்களை எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு உலகளாவிய மதமாக ரொம்ப கம்பீரமா அறிமுகப்படுத்தினாரு. அது ஒரு பெரிய செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம். பல வருஷமா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே அடிமைப்பட்டு கடந்த இந்தியர்களுக்கு தங்களுடைய சொந்த கலாச்சாரத்தின் மேல ஒரு மாபெரும் சுயமரியாதையை மீட்டு கொடுத்தது அந்த உரைதான். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பயணம் இது. சிந்து சமவெளியோட சுடப்பட்ட செங்கற்கள்ல ஆரம்பிச்சு உபனிஷத்துகளின் ஆழமான தேடல், குப்தர்கள் காலத்துல ஜீரோ கண்டுபிடிச்ச அறிவியலின் பொற்காலம், மாயையை விளக்கிய ஆதிசங்கரின் அத்வைதம், கடைசியா சிகாகோ மாநாட்டுல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச விவேகானந்தரின் குரல் வரைக்கும் இந்திய வரலாற்றோட ஒரு பெரிய கால கண்ணாடியை நாம் இன்னைக்கு அலசி இருக்கோம். கண்டிப்பா. இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷ அறிவாற்றல் இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டுல உங்களுக்கு ஏன் தேவை? தினசரி இமெயில்களும் வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன்களும் ஏஐ டெக்னாலஜியுமான இந்த வேகமான உலகத்துல இதெல்லாம் எந்த வகையில பயன்படும்னு நீங்க யோசிக்கலாம். அது எனக்குமே தோணுச்சு. நாம வெளி உலகத்துல எவ்வளோ பெரிய இறைச்சலுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த ஆத்மா, பிரம்மம் மாதிரியான தத்துவங்கள் நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதியை கொடுக்குது. எல்லாம் மாயை தான், ஆனா அதே சமயம் நாம சக மனிதனுக்கு செய்யற சேவைதான் உண்மையான தர்மம் அப்படிங்கிற தெளிவு நாம அன்றாடம் எடுக்கிற முடிவுகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்.
சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நாம சிந்திக்கணும். நம்ம சோர்சஸ்ல ரொம்ப ஆழமா விவாதிக்கப்பட்ட, ஆனா நாம இதுவரைக்கும் பேசாத ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் யுகங்கள் அப்படிங்கிற கால சுழற்சி முறை. மேற்கத்திய நாடுகளை பொறுத்த வரைக்கும் காலம் அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு. அதாவது ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல முடியும். ஆனா நம்ம தத்துவங்கள் அப்படி சொல்லல. ஆமா, இந்திய தத்துவத்தின்படி காலம்ங்கிறது ஒரு மாபெரும் சக்கரம் போல சுழற்சியானது. அது சத்திய யுகம் அப்படிங்கிற ஒரு தூய்மையான பொற்காலத்துல தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இப்போ நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கலியுகம், அதாவது முரண்பாடுகள், பொருளாசை, மன அழுத்தங்கள் நிறைந்த காலம் வரை சுழற்சியாகவே இயங்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் உலகம் அழிந்து மறுபடியும் புதிய சத்திய யுகம் பிறக்கும். வாவ்! காலம் அப்படிங்கிறது தொடர்ந்து அழிந்து பின் மீண்டும் புதிதாக பிறக்கும் ஒரு மாபெரும் சுழற்சி அப்படின்னா, இன்னைக்கு நாம உலகத்துல பார்க்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், தொழில்நுட்ப நெருக்கடிகள், போர்கள், இது எல்லாத்தையும் நாம எந்த கோணத்துல பார்க்கணும்? இந்த சிக்கல்கள் எல்லாமே ஒரு நிரந்தரமான முடிவல்ல, இதுவும் அந்த மாபெரும் கால சுழற்சியில ஒரு சின்ன பகுதி தான் அப்படிங்கிற ஒரு பெரிய பரந்த பார்வையை இது நமக்கு கொடுக்குது இல்லையா? இந்த ஆழமான, கொஞ்சம் சிந்திக்க வைக்கிற கேள்வியை உங்களுக்கே விட்டுட்டு இன்றைய இந்த மாபெரும் ஆழ்ந்த தேடலை நாம நிறைவு செய்றோம். நிச்சயம் இது சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி.